வணக்கம் டு ஆல் மை லவ்லி பீப்புள். இன்றைக்கி செட்டிநாடில் ஃபேமஸாக பண்ணுற சைவ ஈரல் வறுவல் வெஜிடேரியன் லிவர் ஃப்ரை பண்ணினேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இது ஈரல் மாதிரியே இருக்கும், ஆனால் பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அதில் பண்ணுறது. இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 20, அதுக்கப்புறமா 5 பல் பூண்டு, இஞ்சி 1.5 தக்காளி, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஒரு 7-8 முந்திரி, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் இந்த பச்சை பயிர் இருக்கு இல்லையா, இதையும் ஒரு 1/2 கப் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு அதை ஊரெல்லாம் வைக்கல. ஓவர் நைட்டு சில பேர் ஊற வச்சு பண்ணுவாங்க, ஆனால் இது ஊற வைக்காமல் தான் எப்போயுமே பண்ணுறது. அதனால் அது ஒரு 1/2 கப் மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டுட்டு, அது கூட சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுட்டு, சால்ட்டு, அந்த பயிருக்கு ஏற்ற சால்ட்டு, இது எல்லாத்தையுமே போட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும். அதை எந்த கப்பில் பயிர் எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நல்லா ஆயில் ஸ்ப்ரே பண்ணி நல்லா ப்ரஷ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு பிறகு இப்போ எடுத்து வச்சுருக்கிற மாவை இதில் இட்லி ஊற்றுற மாதிரி ஒரு இதுலையாக ஊற்றிடலாம். இதில் ஊற்றினதுக்கப்புறமா 20 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணிவிட்டேன். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு 7 முந்திரி, இதெல்லாத்தையும் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த சைடு நம்ம ஏற்கனவே வச்சுருந்த அந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. 20 மினிட்ஸில் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஸ்டாண்டிங் டைம் விட்டுட்டு குட்டி குட்டியாக அந்த ஈரல் சைஸ்க்கு, ஈரல் எப்படி கட் பண்ணுவோம் அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக இதை வெட்டுறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அப்படியே அந்த ஈரல் எப்படி சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரியே பயங்கர சாஃப்டாக இருந்தது. இதை இப்போ வெட்டி எடுத்தாச்சு. நல்லா குட்டி குட்டி பீஸாக நல்லா வெந்திருக்கு, நல்லாவும் இருக்குது பார்க்கவும். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி, அதுக்கப்புறமா சோம்பு, பட்டை, கிராம்பு, இது ரெண்டத்தையும் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு சீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் இருக்குல்ல கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டு வதக்கிடணும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். மீட்டுக்கெல்லாம் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக வதக்குவோம். அதே மாதிரி வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து போட்டுட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கணும். இது நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டுட்டு அது கூட கொஞ்சம் சால்ட்டு, இதையும் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். கொஞ்சம் இதெல்லாம் நான் வதக்கிட்டு இப்போ நல்ல பதத்தில் இருக்குது. இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், இது ரெண்டத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காய் முந்திரி எல்லாம் போட்டு அரைச்சதை இது கூட அப்படியே போட்டுட்டு, இந்த தேங்காய்க்கு கொஞ்சம் சால்ட் போட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் மசாலாவுக்கு மட்டும்தான் போட்டிருந்தேன் கொஞ்சோண்டு. அதனால் இப்போ தேங்காய் ஊற்றினோம்னா சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி அதையும் ஊற்றி ஒரு 3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் சாட்டே பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த ஈரல் பீசஸ் எல்லாத்தையும், பாசிப்பருப்பு பீசஸை போட்டுட்டேன் உள்ளே. போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை அப்படியே வதக்கினேன். வதக்கினதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. வெஜிடேரியன் லிவர் ஃப்ரை. இதை அப்படியே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.